விசுவாச வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் விசுவாச வாழ்க்கை என்ற தொடர் போதனையில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளுமா நாங்கள் எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 6வது 7வது வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். கடந்த 3 வாரங்களாக நாங்கள் ஏனோக்கை பற்றி பார்த்தோம். ஏனோக்கு எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான். ஏனோக்கு தேவனோடு நெருங்கி உறவாடினான், தேவனோடு நேரத்தை செலவழித்தான். தேவனோட பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த ஆண்டவரை மறுதளிக்கிற, ஆண்டுடைய காரியங்களை உதாசீனப்படுத்துகிற, ஆதாமுக்கு பிறகு அந்த பாவம் உள்ள பிரவேசித்ததுக்கு பிறகு பாவத்துக்குள்ள வாழ்ற, சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த உலகத்துல கடவுளை தேடாம பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழுகிறவர்கள் மத்தியில ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு நடந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ள மட்டும், தேவன் அவன் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள மட்டும் அவன் தேவனோடு நெருங்கி உறவாடினான். அவனும் நினைச்சிருந்தா சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம், தேவனோடு நேரம் கொடுக்காம வேற காரியங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கலாம். ஆனா அவன் நேரத்தை வேற காரியங்களுக்கு கொடுக்கல. அவன் என்ன செய்தான்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான். உபத்திரவத்தின் மத்தியிலையும் கடவுளை மேன்மை பாராட்டினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம், உபத்திரவத்தின் மத்தியிலையும் நாங்கள் என்ன விசுவாசிக்கிற நாங்கள் ஆண்டவரை மேன்மை பாராட்டும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்துல நீங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதி சீக்கிரத்துல நீங்கும். நாங்க கடவுளை மேன்மை பாராட்டணும். கடவுள் அந்த உபத்திரவங்களுக்கு என்ன செய்வாரு, அந்த துன்பங்களுக்கு என்ன செய்வாருன்னு சொல்லணும். நமக்கு எதிராக இருக்கிற அந்த உபத்திரவமாகிய கோலியாத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்லணும். நமக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த மலை போன்ற பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்லணும். நமக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் அதை சொல்ல முடியும். எல்லாத்தையும் நம்ம உபத்திரவத்தை தான் பெருசா பேச முடியும், கோலியாத்தை தான் பெருசா பேச முடியும். என்ன, நமக்கு முன்னுக்கு இருக்கிற பார்வோனின் சேனையை பத்தி தான் புகழ முடியும். ஆகையினால நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் என் சார்பாக எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இந்த 6வது வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் வருகிற நாங்க, சேருகிற நாங்க, அவர் உண்டென்றும், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த எலிசா கேயாசிக்கு சொல்றார், எலிசா கேயாசிக்கு சொல்றார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதைத்தான் பழைய ஏற்பாடுல அங்க அவர் சொல்றாரு, புதிய ஏற்பாடுல பவுல் சொல்றார். பழைய ஏற்பாடுல எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், கேயாசிட்ட சொல்றார், அவனுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுது? காணப்படுகிற பிரச்சனை தான் தெரியுது, சுத்தி இருக்கிற அந்த ரதங்கள் குதிரை வீரர்கள் அதுதான் தெரியுது. உடனே இன்னைக்கு செத்தோன்னு நினைச்சிட்டான், நாங்க மறிக்க போகிறோம்னு நினைச்சிட்டான். ஏன்னா சூழ்நிலைகளை பார்க்கும் போது அன்றைக்கு அவனுக்கு மரண பயம் வந்துருச்சு. என்ன, அப்ப அவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் அந்த மரண தருவாயின் மத்தியிலையும் அந்த மரண பள்ளத்தாக்கின் மத்தியிலையும் தேவரீர் என்னோடு இருக்கிறாரு என்ற சத்தியம் எலிசாக்கு விளங்கி இருக்குது, கேயாசிக்கு விளங்கல. என்ன, சங்கீதம் 34:7 வசனம் யாருக்கு தெரிஞ்சிருக்குது? எலிசாக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன, கேயாசிக்கு தெரியல. அங்க சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, சங்கீதம் 34:7, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களும் நானும் கடவுளுக்கு பயப்படுகிற ஜனங்களா இருக்கிறோம். இங்க வேதம் நோவாவை குறித்து சொல்லும் போதுதான் சொல்லுது, நோவா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான், அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தான். நோவா பயபக்தி உள்ளவனா இருந்தான் கடவுளுக்கு. அதனால கடவுள் சொன்னதை கேட்டு அதன்படி செய்தானா, கடவுளுடைய சத்தத்தை கவனமா கேட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்தானா. அவன் இதுவரைக்கும் செய்யாததெல்லாம் காணாததை செய்ய சொல்றார். இதுவரைக்கும் அவன் படகு பேழைன்றதை பார்த்ததே இல்லை, முதல்ல அவன் தான் பேழையை உண்டாக்குறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போறேன். கேள்வி மாறி கேட்கல. ஆண்டவர் இப்படி செஞ்சா என்ன நடக்கும், அப்படி செஞ்சா என்ன நடக்கும், எந்த கேள்வியுமே கேட்கல. அவர் சொல்றாரு, கேட்டு அதன்படி செய்யறான். அப்ப இன்னைக்கு நம்ம ஒன்று அறிந்து கொள்ளணும், எலிசாவின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார், பவுலனுடைய தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அப்ப எலிசா தேவனை விசுவாசிச்சாரு. எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கும் போது இவர்களை கொல்றதுக்காக அந்த ராஜாவினுடைய படைகள் குதிரை வீரர்கள் எல்லாம் குதிரைகளும் பாளையம் இறங்கி சூழ்ந்து இருக்கும் போது அவர் கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறார்? வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அவர் சொல்றாரு, கேயாசி வெளியே பார்த்துட்டு வந்து சொல்றான். ஆனா எலிசா வெளியே போகாம உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு சொல்றான், அங்க இவ்வளவு பேர் வந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது, சூழ்நிலைகள் என்னன்னு எனக்கு தெரியாது,
நான் சூழ்நிலைகளை பார்க்கிறவன் அல்ல. சூழ்நிலைகளை பார்க்கிறவனுக்கு தான் சூழ்நிலை எவ்வளவுன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 108 பிரச்சனை. அப்போ கூட நம்மளோட பிரச்சனையெல்லாம் எண்ணிக்கொண்டா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது ஆபிரகாம் தன்னுடைய சூழ்நிலையை எண்ணல, கடவுளை எண்ணினான் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. என்ன கடவுளை எண்ணினான், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை எண்ணினான். ஆனா நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? சூழ்நிலைகளை பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. சூழ்நிலைகளை எண்ணக்கூடாது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்றதை எண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடவுள் எவ்வளவு பெரியவர் என்றதை எண்ணணும். அப்ப கேஆசி வெளியே இருந்து அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு நம்மளை கொல்ல போறாங்கன்னு சொல்லி உள்ள வந்து சொல்லும் போது எலிசா உள்ள இருந்து கொண்டு சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், அதிகம். எங்களோடு நிறைய அதிகமான இருக்கிறார். அங்க பவுல் சொல்றார், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருப்பவர், என்னோடு இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நான் என் குடும்பத்திலேயே நான் மட்டும்தான் கடவுளை தேடுறேன், நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும்தான் வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை பேசுறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு எம்மாத்திரம் நீங்க உங்களை நினைக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள வாழுகிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க அதை தான் பார்க்க போறோம். அந்த ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனை கொண்டு, இன்றைக்கு நம்ம படிச்ச பாட்டுல இருக்குது ஒரு புதிய பாடல், அது ஒருவனா இருக்கையில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்தாராம். ஆபிரகாம் ஒருவனா இருக்கும் போது அழைத்தாராம், அழைத்து பலத்த ஜாதி ஆக்கினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவன் நினைச்சிருக்கலாம் தானே, இந்த ஆண்டவர் சொல்றாரு மோரியா மலையில கொண்டு போய் ஈசாக்க பலி கொடுன்னு சொல்லும் போது அவன் நினைச்சிட்டு போயிருக்கலாம், நான் மட்டும்தான் என்ன செய்யறேன், ஆண்டவர் ஆண்டவர்ன்னு அழைகிறேன், எல்லாம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளையுமே இல்லையே, அது அந்த தந்த பிள்ளையும் பலி கொடுக்க சொல்றாரு என்று நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் 3 நாள் பயணம் பண்ணினா, ஆனா அவனுக்குள்ள பயம் பதட்டம் இருந்தாலும் போக போக அவனுக்கு கொண்டு விளங்குது, கர்த்தர் தப்புவிப்பார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அவனை கொன்றே போட்டாலும் அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பி தருவார். அந்த அளவுக்கு அவன் கடவுளை நம்பினான், விசுவாசிச்சான். ரைட். அப்ப இங்க சொல்லுது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அப்ப அவர் உங்களுக்கு நிச்சயமா பலன் அளிப்பார். தாவீது இந்த வெளிச்சத்தோடு தான் இருந்தார். அதான் சொல்றார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அவர் உங்களை தேற்றுவார். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அப்ப நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும் போது, நான் பைக்ல வாகனத்துல போகும்போது, பஸ்ல போகும்போது வரும்போது நான் பண்ற ஜெபம் என்னண்டா, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்கு நல்ல ஜீவனை தந்திருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் அதுக்காக நன்றி செலுத்துவேன், எனக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நேற்று முழுக்க எனக்கு நைட் ஒரு 7:30 ஒரு காலம்பரை 4 மணி வரைக்கும் எனக்கு சரியா சுகம் இல்லை, தூக்கமும் இல்லை, சக்தி வேற. ஆனா அதுல இருந்து கொண்டு நான் என்ன செய்தேன், அங்க பைப் எழும்பி லைட்டை போட முடியல, ஜெபம் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. படுக்கையில இருந்து கொண்டு சக்தி எடுக்கிறதும் ஆண்டவரே உடனே அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்க அந்த வியாதி மாறும், இந்த சூழ்நிலை மாறும். உண்மையா நான் நேற்று இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. ஆனா ஆண்டுடைய கிருபை இந்த இடத்துல நிக்க வைத்திருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்று இருந்த நிலைமைக்கு நான் இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் போகணும், போயிருக்க முடியாது. இப்போ பஸ்ல போயிருக்க முடியாது. ஆண்டவர் கிருபையா நடத்தினார், பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்தார். நேற்று 2 மணி தியானம் தான் தூங்கினேன். 4 மணிலிருந்து 6:30 மட்டும்தான் தூங்கினேன். ஆனா பாருங்க, அங்க போயிட்டு வந்து இந்த இடத்துல நிக்கிறேன். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு மனுஷன் தான், ஆனா அவரையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அவன் மேலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், அவனை ஆண்டவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய சுகத்துக்காக ஆண்டவர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார், என்னுடைய சுகத்தை உங்களோட ஒவ்வொருத்தருடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய சுக வாழ்வு ஆண்டவர் நீங்க சுகமா இருக்கணும் என்று விரும்புகிறார், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் என்று விரும்புகிறார். விளங்குதா? நீங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகக்கூடாது, குறைவுல வாழக்கூடாது, நீங்க சுகமா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நம்ம அடிக்கடி பண்ண வேண்டிய ஜெபம், தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நிறைய உபகாரம் செஞ்சிருக்கிறார். அதுல ஒரு உபகாரம் என்னண்டா, அவர் நம்மோடு இருக்கிறார். நிறைய மனுஷங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஆனா கடவுள் எப்பயுமே நம்மோடு கூட இருப்பார். நிறைய மனுஷங்க நம்ம பிளவிடும் போது
நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மகிட்ட பணம் இல்லாத போது நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு பிரியமா நடக்கலாட்டி எதையாச்சும் செய்யலாட்டி நம்மக்கிட்டே வரமாட்டாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் நாங்கள் அவருக்கு துரோகம் செய்கிறவர்களா இருந்தும், அவரை மறுதலிக்கிற பேதுருவை போல இருந்தும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சந்தேகப்படுகிற தோமா போல இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஏன்னா தோமா மட்டுமா சந்தேகப்பட்டாரு? நிறைய காரியத்தில் நம்மளும் சந்தேகப்படுறோம். ஆண்டவரால் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாதுன்னு நம்மளே வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட நம்மளையும் தோமாவையும் பேதுருவையும் நேசித்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஏன்னா பைபிள் அங்க சொல்லுது, ரோமர் 5 தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல ஆண்டவர் அன்புள்ளவரா இருந்தபடினால அவர் தம்மை தாமே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இங்க சொல்லுது பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் பலன் அளிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். என்ன செய்கிற ஆண்டவர்? பலன் அளிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். நன்மையான பலன்கள் அளிக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும், பலன்களையும், கனிகளையும், நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்ப அவரை நோக்கி நம்ம அவரை தேடும் போது, அவரை முதலாவது இடத்துல வைக்கும் போது ஒரு குறையும் நமக்கு இருக்காது. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு, இதில் அடிக்கடி வருது என்னது? தேடுகிறவனுக்கு. எல்லாம் சொல்லுங்க, தேடுகிறவனுக்கு. கர்த்தரை தேடுகிறவனுக்கு. ஏன் நாங்க தேடணும்? ஏன்னா அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மளை தேடி பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு மனுஷனை ஒரு உதவி பெறணும்னா நம்ம தான் தேடி போகணும். ஆனா அவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு இறங்கி வந்தார். இன்னைக்கு உலகத்துல சில மதங்கள், மார்க்கங்கள் சொல்லுது, உனக்கு உன் பாவம் மன்னிக்கப்படணுமா, உனக்கு புண்ணியம் கிடைக்கணுமா, நீ இதை செய், அங்க வா, இங்க வா, என்னட்ட வா அப்படின்னு சொல்லுது. ஆனா ஆண்டவர் நீ அங்க வா, இங்க வா, இங்க வான்னு சொல்லல. அவர் பரத்தை விட்டு, பிதாவை விட்டு அவர் என்ன செய்தாரு? நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இறங்கி வந்தார். தம்மை தாமே கல்வாரி சிலுவையில மரணத்துக்கு அர்ப்பணித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய இரக்கம், கிருபை பெருசா இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப அவர் நமக்காக செய்திருக்கிறார். இப்ப அதை விசுவாசிக்கிறவன் கடவுளை தேடுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எல்லாத்தையும் செய்துட்டு சொல்றார், என்ன முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடு. உனக்காக நான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டேன். உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த மேலானவைகளை, இங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுது. மேலானவைகளை தேடு என்று வேதம் சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு உலகத்துல நாங்க என்னத்தையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன எதை தேடணும்? முதலாவது ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ஆண்டுடைய நீதியை தேடுங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது, தேடுகிறது. விசுவாசிக்கிறவன் தேடுவான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? கடவுளை தேடுவான், கடவுளை பின்பற்றுவான். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு 3 உவமைகள் சொல்லப்படுது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 உவமைகள் சொல்லப்படுது. லூக்கா 15ஆம் அதிகாரம். காணாமல் போன ஆடு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த பாவிகள் பாருங்க என்ன செய்யறாங்க? கடவுளை தேடுறாங்க. அவங்க பாவிகள், ஆனா கடவுளை தேடுறாங்க. ஆனா இந்த பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறாங்க. அவங்க கடவுளை தேடும் போது என்ன இவங்க முறுமுறுக்கிறாங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, யாருக்கு சொன்ன உவமையாவது? அந்த முறுமுறுக்கிற பரிசேயர் வேதபாரகருக்கு சொன்ன உவமையாவது சொல்றார், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடு உடையவர்களா இருந்து, எத்தனை ஆடு? 100 ஆடு உடையவர்களா இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ?
கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாரத்தாரையும் கூடி வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் அங்க சொல்றது பாருங்க, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும். அங்க திருப்பி சொல்லுது பாருங்க, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும். மனம் திரும்ப அவசியம் இல்லாத, எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்ப அவசியம் இல்லாத. இன்றைக்கு நம்ம சபையில இருக்கிற எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு, இருதயத்தில் விசுவாசிச்சு நாவனால யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னாங்களோ, நமக்கு சபையில வர்ற எல்லாருமே நீதிமான்கள். எல்லாருமே யாரு? நீதிமான்கள். ஆனா இங்க அழகா சொல்லுது பாருங்க, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து. நீதிமான்கள் எல்லாருமே நீதிமான்கள். ஆனா பைபிள் சொல்லுது என்ன, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எப்படி நீதிமான்கள் ஆனோம்? இப்ப நாங்கெல்லாம் இன்றைக்கு நீதிமான்கள், நீங்களும் நானும் நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள் ஆனோம்? எங்களுடைய பாவங்களை அவரிடத்துல இறக்கி வைத்து, ஆண்டவரே நான் பாவி, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு நாங்க அவரிடத்துல, நீரே எங்களுடைய எனக்காக மரித்து என்னுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தீர் என்று பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆண்டவர் நமக்கு அவருடைய இரக்கத்தை கிருபையை தர்றார். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம இரத்தத்தினால் அவர் கழுவி நம்முடைய பாவங்களை நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை நீதிமான்களா மாற்றுறார். இத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இது எப்ப நாங்க விசுவாசிச்சோமோ, நாவனால அறிக்கை செஞ்சோமோ, அன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, ஆண்டவர் சந்தோஷப்படுறாராம். ஏன்? நாங்க பாவியா இருந்தோம், ஆனா மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். அவர் தான் இரட்சகர், அவர் தான் தேவன் என்று அறிக்கை செய்தோம். இப்படி நாங்க அறிக்கை செய்த நாள்ல இருந்து உங்கள் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சந்தோஷப்படுறார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மேல ஆண்டவர் சந்தோஷப்படுறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதை யாருக்கு சொல்றாரு? பரிசேயருக்கு, ஆயக்காரருக்கு சொல்றாரு. ஏனென்றா பாவிகள் அவரை தேடுறாங்க. எதனால தேடுறாங்க? ஏனென்றா அந்த ஆயக்காரரும் வேத பாரகரும் என்ன செய்யல, இவங்களை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, இவங்களை மதிக்கிறாங்க இல்ல, பாவிகளை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, பாவிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆயக்காரரும் வேத பாரகரும் பாவிகளை என்ன செய்யறாங்க? தங்களிடத்துல ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. போதனைக்காக வந்தாலும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, உதவிக்காக வந்தாலும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, ஜபத்துக்காக வந்தாலும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. அவங்கள ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறாங்க. நீ இங்க வரக்கூடாது, நீ என்ன செய்யணும், இந்த எல்லைக்கு புறவு வரக்கூடாது அப்படின்னு. நான் ஆண்டவர் இந்த திருச்சிலையை கழிச்சிட்டார். கிருபாசன தண்டையில யாரும் அவர்கிட்ட வர முடியும். ஆனா மதம் மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது, உனக்கு இவ்வளவுதான். என்ன, வேதபாரகர் மட்டும்தான் இங்க வரலாம், பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வரலாம். அது பழைய ஏற்பாடு. உலகத்தின் மதம் மார்க்கம் இன்னும் அப்படித்தான் இருக்குது, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்குது. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்துட்டார். கிருபாசன தண்டையில எல்லாரையும் சொல்றாரு, இரக்கத்தை பெறறதுக்கு தைரியமா வா, ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யறதுக்கு, சகாயம் செய்யும் கிருபையை பெறறதுக்கு என்னிடத்துல தைரியமா வா. நான் போன கிழமை சொன்னது போல, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில சமாதானம் உண்டாயிருக்குது. உங்களுக்கும் தேவனுக்கு இடையில உண்டைக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க தைரியமா ஆண்டவரிடத்துல போக முடியும், யாரும் உங்களை தடுக்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொள்றார். மனம் திரும்புகிற அந்த ஒரே பாவியை நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார், பரலோகம் சந்தோஷப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நாங்கெல்லாம் மனம் திரும்பிதான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இல்ல யார் நான் பிறந்ததுல இருந்து நீதிமான் என்று யாராச்சும் சொல்ல முடியுமா? யாருமே பிறந்ததுல இருந்து நீதிமான் இல்ல. பைபிள்ல சொல்லுது, தாவீது சொல்றார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆதாமுக்குள்ள இருந்த பாவம் அப்படியே காயினுக்குள்ள, ஆபேலுக்குள்ள வருது. ஆபேல் மட்டும் இல்ல, காயின் மட்டும் இல்ல, ஆபேலும் பாவிதான். ஆனா எப்ப அவன் அந்த பலியை கொண்டு வந்தானோ, அவனுடைய காணிக்கைக்கு என்னத்தை கொண்டு வர்றான்? ஆட்டுக்கடாவை அடிச்சு பலியை கொண்டு வந்தானோ, ரத்தத்தை கொண்டு வர்றானோ, பைபிள் சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப ஆபேல் ரத்தத்தை சிந்தும் போது அங்க என்ன நடக்குது? பாவியா இருந்த அவனுடைய பாவம் நீக்கப்பட்டு என்ன நடக்குது? அந்த ரத்தம் அவனுடைய பாவங்கள் இருந்து விடுதலை ஆக்குது. பைபிள் சொல்லுது, ஆபேல் இப்ப பாவி இல்ல, ஆபேல் நீதிமான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபேல் பாவி இல்ல, ஆபேல் நீதிமான் என்று வேதம் சொல்லுது. ஆதாமும் அப்படித்தான்.
ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாவம் செஞ்ச பிறகு அத்தியிலே கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு ஆட்டுக்கடாவை அடிச்சு அந்த தோலை உறிஞ்சு கொண்டு வந்து அந்த ரத்தத்தினால ஆதாம மூடுறான், ஏவாளை மூடுறாரு. ஆண்டவர் மூடுறாரு, ஆதாமையும் ஏவாளையும் அந்த ரத்தத்தினால மூடுறாரு. அப்ப ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? கீழ்ப்படியாம பாவம் செஞ்சு பாவி ஆயிட்டான். அப்ப பாவியாகிய ஆதாம ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய அந்த ஆட்டின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமானா மாற்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல எல்லாம் பைபிள் முழுக்க பிறந்த எல்லாருமே, இதுவரைக்கும் உலகத்துல பிறந்த எல்லாருமே, இனி பிறக்க போற எல்லாருமே தாயின் கருவுல பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாங்க? பாவியா தான் பிறக்கிறாங்க. எப்ப இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா மீட்பரா ஆண்டவரா ஏற்றுக்கொள்றாங்களோ, இருதயத்துல விசுவாசிக்கிறாங்களோ, வாயினால் அறிக்கை செய்கிறாங்களோ, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவர்களை நீதிமானா மாற்றுது. எத்தனை பேர்? இதுதான் வேத வசனத்தின் சத்தியமா இருக்குது, ரைட்? அந்த நாள் ஆண்டவர், அந்த நாள்ல இருந்து அந்த மனுஷன் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? திருப்பி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொன்னாரு? ஆயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் சொன்னார். அங்க பாருங்க, முதலாம் வசனத்துல இருக்குது, ஆயக்காரரும் சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த ஆயக்காரரும் பாவிகளும் என்னத்துக்கு ஆண்டவரிடத்துல வந்தாங்க? வசனத்தை கேட்கும்படி. ஆண்டவரை தேடுறா இதுதான். இந்த ஆயக்காரரும் பாவிகளும் கடவுளை தேடுறாங்க. ஆனா நாங்க கடவுளை தேடுறோம்னு சொல்றோம், நான் நீதிமான்னு சொல்றவங்க கடவுளை தேடுறாங்க இல்ல, கடவுளை மறுதளிக்கிறாங்க. பாருங்க, ஆயக்காரரும் பாவிகளும் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஜனங்களால ஒதுக்கப்படுறவங்களா இருக்கிறாங்க. என்ன, சகையு என்ற ஆயக்காரனை பத்தி நமக்கு தெரியும். அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க. இவன் எல்லார்ட்டையும் என்ன செஞ்சான்? வீணா என்ன செய்யறான்? வரி வசூலிச்சு இப்படி பணக்காரனா இருக்கிறான், ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆயக்காரன் பாவிகள் அவருடைய வசனத்தை கேட்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்கும்படி, வசனத்தை கேட்கும்படி. என்ன, அப்ப பாருங்க, ஆண்டுடைய அன்பை அவங்க புரிஞ்சு கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார், எங்களை எங்களை மாற்றுவார், எங்களை நேசிக்கிறார். இந்த மனுஷங்க இந்த வேத பாரகரங்களை நேசிக்கல, இந்த பரிசேயரங்களை நேசிக்கல. இந்த பரிசேயரும் வேத பாரகரும் எங்க மேல என்ன செய்யறாங்க? கசப்பா இருக்கிறாங்க, எங்களை முறுமுறுக்கிறாங்க. ஆனா இந்த ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், இந்த இயேசு என்னை நேசிக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட என்ன செய்ய போறேன்? அவரை நான் தேட போறேன்டா, அவருடைய வசனத்தை கேட்க போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, அவருங்க என்ன செய்யறாங்க? தேடி போறாங்க, இயேசுவை தேடி போறாங்க. எப்படிப்பட்ட இயேசுவை தேடி போறாங்க? அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசுவை தேடி போறாங்க. இன்றைக்கு நாங்க ஏன் ஆண்டவரை தேடணும் தெரியுமா? அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறார். நாங்களும் ஒரு நாள் இப்படித்தான் இந்த ஆயக்காரன பாவியை போல பாவிகளா இருந்தோம். ஏன்னா தேவனுக்கு விரோதமா காரியங்களை செய்கிறவங்களா இருந்தோம். அன்றைக்கு நம்மளை ஆண்டவர் தள்ளி விடல, இந்த பரிசேயரை போல வேத பாரகரை போல தள்ளி விடல, முறுமுறுக்கல. அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். நான் சொல்றேன், இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசுவால நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறீங்க, நீங்க தகுதியாக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தள்ளி விடப்பட்ட, இன்றைக்கும் சில மதங்கள் மார்க்கங்கள் இருக்கிற சாமியார்கள் ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். எந்த ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, எந்த மத குருமார்கள் உங்களை தள்ளி விட்டாலும், அரசாங்கமே உங்களை தள்ளி விட்டாலும், உலகத்தில் இருக்கிற யாரும் உங்களை தள்ளி விட்டாலும், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தள்ளி விட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தள்ளி விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய தகப்பன் தாய் உங்களை வெறுத்து தள்ளி விட்டாலும் கர்த்தர் உங்களை தள்ளி விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்றார். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பான ஆண்டவரை நாங்க தேடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இவர் என்னை ஏற்றுக்கொள்றாரு என்று சொல்லி என்ன செய்யறாங்க? இவங்க ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவை தேடுறாங்க, வசனத்தை கேட்கும்படிக்கு தேடுறாங்க. இன்னைக்கு நீங்க அதனாலதான் அந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். நீங்க அவருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு இந்த இடத்துல தேடி வந்ததுனால நான் இல்லை, அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எனக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க அதைத்தான் சொல்றார். என்ன, அவதைத்தான் யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாருன்னா பரிசேயருக்கு வேதபாரகருக்கும் சொல்றாரு. பரிசேயருக்கு வேதபாரகருக்கும் சொல்றார். என்ன சொல்றாரு? மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதாவது
தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்காக, தங்களை மாற்றிக்கொள்றதுக்காக தங்களுடைய பாவத்தை இறக்கி வச்சுட்டு இந்த ஆண்டுடைய வார்த்தை மூலமா நாங்க விடுதலை ஆகணும், எங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு சொல்லி வருகிற இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனத்தை கேட்கிற இந்த பாவிகள் ஆயக்காரர் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவனை தேடக்கூடாதபடிக்கு, வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற அவங்க நிமித்தம் அல்ல, வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் நிமித்தம், அதாவது தேவனை தேடுகிறவர்கள் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப தேவனை தேடுகிறண்டா என்ன? தேவனை தேடுகிறண்டா என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்கிறது, செபிக்கிறது, அவரை துதிக்கிறது, அவருக்கு ஆராதனை செய்யறது, அவருக்கு பலிகளை ஏறெடுக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளா நாங்க இருக்கணும். ஆகையினால ஏன் நம்ம இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றோம்டா, ஏன் நமக்கு ஆண்டவரை தேடுறோம்டா, அவர் எங்களை தேடி வந்தார். அவர் எங்களுக்காக மரிக்கிறதுக்காக எங்களை தேடி வந்தார். எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக எங்களை தேடி வந்தார். சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, நோயிலிருந்து விடுவிக்கிறதுக்காக எங்களை தேடி வந்தார். இன்றைக்கு அவர் விடுவித்திருக்கிறார். இது என்ன, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலிருந்து விடுவித்திருக்கிறாரோ இனியும் அவர் எங்களை தாங்க, நடத்த, சுமக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அப்ப மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப மனம் திரும்புகிற பாவி கடவுளை தேடுவான். இப்ப கடவுளை வார்த்தையை கேட்பான். அப்ப வார்த்தையை கேட்கிறவங்க நிமித்தம், வார்த்தையை கேட்கிற உங்கள் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அதுக்கு 3 விளக்கங்களா உங்களுக்கு சொல்றார். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையை தேடாமல் இருப்பாரோ? கண்டுபிடித்த பின் சிநேகிதரையும் வீட்டுக்காரனையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அது போலவே மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, 2 குமாரங்க ஒரு மனுஷனுக்கு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். பாவத்தின் காரணமா, பாவம் செய்யறதுக்கு தூரமா போயிட்டான். பணத்தையெல்லாம் வாங்கிட்டு, ஐஸ்வர்யத்தையெல்லாம் வாங்கிட்டு, ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு தூரமா போயிட்டான். ஆனா அவன் தூரமா போகும்போது தகப்பன் சந்தோஷமா இல்லை. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். விசுவாசத்தை விட்டு, தகப்பனை விட்டு பின்வாங்கி தூரமா போயிட்டீங்கன்றா, இப்ப வசனத்தை கேட்காம, வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்ன இப்படியே இந்த கேட்கறத நிப்பாட்டிட்டு, தேவனை தேடுகிறத நிப்பாட்டிட்டு, என்ன இந்த டைம் இந்த இடத்துல இங்க ஆராதனை நடக்குது, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்க உங்களோட வீட்டுல இருந்து வேற வேலை பார்ப்பீங்கன்றா, ஆண்டவர் அதுல பிரியமா இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? அவர் தகப்பனுடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு? அங்க பாருங்க, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? புள்ள எப்ப வருவான்னு பார்த்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் வந்துட்டு வராம இருக்கிறாங்க. ஆண்டவர் அவன் மேல கோபமா இல்லை, அவன் எப்ப திருப்பி அவன் நம்ம செஞ்ச பிள்ளைய உணர்ந்து திருப்பி வருவான்னு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கமா இருக்கிறார். அவனுடைய திருப்பி அவன் மனம் திரும்பி வரணும்னு ஆவலா இருக்கிறார். நானா இருந்திருந்தா உண்மையா இப்ப நானும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா இதே நான் இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளாம இருந்திருந்தா அவங்களை திட்டெல்லாம் திட்டிருப்பேன். ஓமா இல்லையா? நானும் திட்டிருப்பேன், நீங்களும் இவ்வளவு நாள் வந்துட்டு கிடந்தார், இப்ப ஒருத்தர் காணல, அவனை காணல, இவனை காணலன்னு திட்டி என்ன செய்வோம்? அவன் கால் உடையவனும் கை உடையவனும் இருந்திருப்போம். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு நாங்க அவங்கள நேசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் கூட்டி கொண்டு வருவார். அப்ப அவங்க எப்ப திருப்பி வருவாங்க, கடவுளை தேடுவாங்க, வசனத்தை கேட்பாங்கன்னு ஆண்டவரும் ஆவலா இருக்கிறாரு, நானும் ஆவலா இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க கடவுளை தேடுறீங்க, என்ன நானும் கடவுளை தேடுறேன். இப்ப நானும் நீங்களோ வசனத்தை கேட்கறத நிப்பாட்டிட்டோமா இருந்தா, சர்ச்சுக்கு வர்றதை நிப்பாட்டிட்டோமா இருந்தா, கூட்டங்களுக்கு வந்து வசனத்தை கேட்கறத நிப்பாட்டிட்டீங்களா இருந்தா, நானும் நீங்களும் நிப்பாட்டினா, நீங்க நின்றுட்டீங்களா இருந்தா நான் என்ன செய்யணும்? உங்களை திட்டி கொண்டு இருக்க கூடாது. நீங்க வரணும், வசனத்தை கேட்கணும், மனம் திரும்பணும். இந்த இளைய குமாரனை போல திருப்பி தகப்பன் இடத்துல வரணும்னு நான் ஜெபம் பண்ணணும், எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும். அதே போல நான் ஏதாச்சும் பின்வாங்கினாலும் நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். மாறாக என்ன செய்யக்கூடாது? சபிச்சு கொட்ட கூடாது. அப்ப வசனத்தை கேட்டு நின்று ஆக்களும் அங்க வருவாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நானும் எதிர்பார்க்கிறேன். வந்த ஆண்டவரும் சந்தோஷப்படுவாரு, நாங்களும் சந்தோஷப்படுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போலதான் இன்றைக்கு அது அழகா 3 உவமை மூலமா சொல்றாரு. காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன், காணாமல் போன நாணயம். காணாமல் போன நாணயம். ஆண்டவருக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் முக்கியம். ஆண்டவருக்கு கடவுளை தேடுகிறவங்க தான் முக்கியம். 99 பேர்
கடவுளை தேடுறாங்க. ஒருத்தன் தேடாம போனாலும், ஒருத்தன் பின்வாங்கி போனாலும் அவன் அப்படியே பின்வாங்கி கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. இந்த சபையில 200 பேர் இருந்தா அந்த 200 பேர்ல ஒருத்தன் தானே போனா போகுது. நாங்க அப்படி நினைச்சிடலாம், நீங்க அப்படி நினைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். ஆண்டவருக்கு இந்த இடத்துல வருகிற சின்ன பிள்ளை முதல் பெரிய ஆக்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் முக்கியம். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒவ்வொருத்தர் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருத்தர் நிமித்தமும் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். அப்ப நாங்க இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒழுங்கா தேடலாட்டி அவர் துக்கப்படுறார். அப்ப ஆண்டவரை நாங்க துக்கப்படுத்தலாமா? பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. என்ன இது பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்குது, துக்கப்படுத்த கூடாது. ஏன்னா அவர் சந்தோஷப்படணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் சந்தோஷப்படணும். அவர் சந்தோஷப்படணும். என்ன செய்யணும்? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம், அந்த பாவி கடவுளை தேடுகிறது நிமித்தம், வசனத்தை கேட்கறது நிமித்தம், ஜெபிக்கிறது நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். நீங்க கடவுளை தேடினாதான் அவர் சந்தோஷப்படுவார். கடவுளை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் குறைவு? ஏன் குறைவுன்னா கடவுளை தேடுறாங்களே இல்லை. கடவுளை நம்ம எப்ப தேடுறதை நிப்பாட்டுறோம் அப்ப நாம் குறைவுபட தொடங்குவேன். பைபிள் சொல்லுது தாவீது நாளுக்கு நாள் பெருகினான், சவுல் நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்கினான். தாவீது நாளுக்கு நாள் பெருகினான், சவுல் நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்கினான். கடவுளுடைய வார்த்தைக்கு கேட்டு அதை பேசுகிறவன் நாளுக்கு நாள் பெருகுவான், கடவுளை தேடாதவன் நாளுக்கு நாள் குறுகுவான். கடவுளை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளா இருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப மனம் திரும்பி இங்கே 3 சம்பவத்துல என்ன நடக்குது? அந்த ஆடு கண்டுபிடிக்கப்படும் போது, அந்த நாணயம் கண்டுபிடிக்கப்படும் போது, இங்கே இந்த மகன் திரும்பி வந்து கண்டுபிடிக்கப்படும் போது சொல்றார், என் மகன் காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். காணாம போகும்போது, தேவனை விட்டு தூரம் போகும்போது தேவன் துக்கப்படுறார். ஆனா மறுபடி தன்னிடத்துல வரும்போது தகப்பன் சந்தோஷப்படுறார், தேவன் சந்தோஷப்படுறார். இதுல இந்த 3 இடத்துலையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் இருக்குது. என்ன காணாமல் போன ஆடு, என்ன இயேசு சொல்றார் நானே நல்ல மேய்ப்பன். அப்ப அந்த ஆடு பற்றி உண்மையில யாரை பத்தி சொல்லுது? இயேசுவை பத்தி சொல்லுது. அதுல அந்த காணாமல் போன நாணயத்தை அந்த லைட் அடிச்சு தேடுறாங்க. அந்த ஸ்திரி லைட் அடிச்சு தேடுறாள். மற்ற அந்த இஸ்திரின்னா பரிசுத்த ஆவியானவரை சில இடத்துல பெண்ணுக்கு ஒப்பா சொல்லப்படுது. என்ன அப்ப அங்க வெளிச்சம் பரிசுத்த வெளிச்சத்துக்கு ஒப்புமையா சொல்லப்படுது. அப்ப அந்த காணாமல் போன ஆட்டுல வந்து இயேசுவை குறிச்சு சொல்லுது. இயேசுவை என்ன செய்யறாரு? காணாம போனதை தேடுறார், காணாம போனதை திருப்பி வரணும் என்று பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் என்ன காணாம போயிட்டா விட்டுலாம் இல்ல, தேடி கண்டுபிடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் முக்கியம். அதே போல இங்க சொல்லப்படுறது தேவன் தகப்பன் தான் யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? தன்னை பிள்ளைகளை எல்லாரும் தேவனுடைய பிதாவினுடைய பிள்ளையில ஒரு புள்ள காணாம போறதும் ஆண்டுக்கு சித்தம் கிடையாது, ஒரு புள்ள தூரமா போறதும் சித்தம் கிடையாது. அதை தேடி என்ன செய்யறாரு? கண்டுபிடிக்கப்பட்டதும் சந்தோஷப்படுறார், கொண்டாடுறார், பெரிய ஒரு விழா வைக்கிறார். அங்க தகப்பனுடைய ஆதி முதற்கொண்டு இருக்கிற மகனை குறித்து சந்தோஷம் இல்லை, தொலைஞ்சு போனவன் திருப்பி வந்தோடனே அவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கும் நான் அப்பாட்ட அடிக்கடி பார்த்துருக்கிறேன். என்ன இங்க இருக்கிறாக்களை விட சந்தோஷப்படுறதை விட யாராச்சும் சபையை விட்டு பின்வாங்கி போயிட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னு அவருக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார். என்ன சபையை விட்டு போயிட்டு என்ன வேறு சபைக்கு போயோ இல்லாட்டி வீட்டில் சபைக்கு போகாமல் இருந்தோ அவங்க திருப்பி வரணும் வந்தா சந்தோஷப்படுவார், வரணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப அவருக்கே இவ்வளவு சந்தோஷமா இருந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம கடவுளை தேடுறது நிமித்தம், கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுகிறது நிமித்தம், நீதியை தேடுகிறது நிமித்தம் ஆண்டவருக்கு சந்தோஷம். நம்ம தேடுறதுனால நம்ம குறைஞ்சு போறது இல்லை, நாளுக்கு நாள் பெருக போறோம், நாளுக்கு நாள் முன்னேற போறோம், நாளுக்கு நாள் வளர போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் உங்களை சொல்றேன், கடவுளை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நாங்க திருப்பி கொள்ளுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். பைபிள் சொல்றது கடவுளை தேடுகிறவனுக்கு, அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இப்ப காணாமல் போன மகன் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப திருப்பி தகப்பனை தேடி தகப்பனை கிட்ட வந்துட்டார். இப்ப வரும்போது அவரோட நிலைமை என்ன? ஒன்றுமே இல்லை, உடுப்பு எல்லாம் நாசமாயிட்டு, சாப்பாடு இல்லை, பட்டினியா வர்றாரு. வந்தவனை சரி நீ இந்த ஆட்டமே இல்லை, அவனை திருப்பி அடிமைக்காரனா வைக்கல, நான் அடிமையா சார் இருந்து சாப்பிட்றேனே, வேலைக்காரனை போல இருந்து சாப்பிட்றேன்னு வர்றார். ஆனா தகப்பன் வந்தவன அவனை குளிக்க வச்சு, நல்ல மோதிரம் செய்ய வச்சு, நல்ல உயர்ந்த வஸ்திரம் செய்ய வச்சு, நல்ல பாதனை செய்ய வச்சு, அதை பெரிய விழா கொண்டாடுறார்.
பெரிய செலிப்ரேட் பண்றார், கொண்டாடுறார். ஏன்? பரலோகத்துல மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவனே ஒரு கொண்டாட்டத்தை வைப்பாராம். அப்ப மனம் திரும்பி வருகிறவன் நிமித்தம் பெரிய சந்தோஷம் ஆண்டவருக்கு. அப்ப தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர்டா. இப்ப தேடாம போன மகன் இப்ப தேடி வர்றான். அந்த இளையகுமாரன் தேடாம போனா இப்ப தேடி வர்றான். தேடி வர்றவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்றார். நீ என்னைய விட்டு போயிட்டு தானே, சொத்தையெல்லாம் கொண்டு போயிட்டு தானே, எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வா, ஏற்றுக்கொள்றேன். அப்படி சொல்லல, அதெல்லாம் கேட்கல. என்ன செய்யறாரு? அவன் அங்க வரும்போதே கண்டுட்டு, தூரத்துல கண்டுட்டு ஓடி போய் கட்டி அணைச்சு, என்ன அவனை வடிவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, என்ன அவனை குளிக்க வச்சு, துப்புரவாக வச்சு, நல்ல உடைய கொடுத்து, உயர்தரமான வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல மோதிரத்தை கொடுத்து, என்ன நல்ல பாட்டாவை செருப்பை கொடுத்து, நல்ல சப்பாத்தை கொடுத்து உடுத்து வித்து, என்ன பெரிய ஆரவார கொண்டாட்டம் நடக்குது. அதெல்லாம் ஆரவார கொண்டாட்டம் அப்பா சந்நிதியில்ன்ற மாதிரி அந்த பாட்டெல்லாம் போட்டு என்ன நடக்குது? சந்தோஷம். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இருக்கிறதையும் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் எடுக்கிறதுக்கு வர்றியாடா, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியிலே திரட்டி விட்டுருவோம். ஏன் வர்ற வழியிலே திரட்டி விட்டுருவோம். எங்க வந்த அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு இருப்போம். அப்படியே கண் காணாம தேசத்துக்கு போயிருன்னு சொல்லிடுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யாவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, யாவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தனையும் என்ன செய்யக்கூடாது? தள்ள, புறம்பே தள்ள, யாவரையும் ஏற்றுக்கொள்ளணும், யாவரையும் ஏற்றுக்கொள்ளணும், யாவரையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தந்த சிலுவையில தனக்கு பக்கத்துல தொங்கின 2 பேரையும் ஏற்றுக்கொண்டார். தன்னை பத்தி புகழ்ந்து கதைச்சவனே ஏற்றுக்கொண்டாரு, தன்னை மறுதளிச்சவனே ஏற்றுக்கொண்டார், நேசித்தார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. எல்லாரையும் மன்னிச்சார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. தன்னையே சிலுவையில அறைந்தவங்களை, ஈட்டியால குத்தினவங்களை, துப்பினவங்களை, உரிந்தவங்களை, வஸ்திரத்தை உரிந்தவங்களை, முள் கிரீடத்தை சுமத்தினவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவே இவர்களை மன்னியும், தனக்கு தீமை செய்தவர்களை மன்னியும். பைபிள் சொல்றது, அவர் நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்தது போல நாமும் நமக்கு தீமை செய்கிறவங்களை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மன்னிக்கணும். சிலுவையில முதலாவது வார்த்தையே மன்னிப்பு, மன்னிப்பின் அதிகாரம். சிலுவையில பூத்த 7 பூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மன்னிப்பு. முதலாவது பூ என்னது? மன்னிப்பு. கிறிஸ்தவம் மன்னிப்பு இல்லாம கிறிஸ்தவம் கிடையாது. கடவுளை தேடுகிறவன் என்ன செய்வான்? யாவரையும் மன்னிப்பான். மன்னிப்பின் குணம் இல்லாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. என்ன மத்தேயு 6 சொல்லுது, நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னுக்கு நீ மற்றவனை மன்னியா விட்டு அவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தகப்பன் மன்னிச்சார், ஏற்றுக்கொண்டார். இளையகுமாரன் மன்னிச்சார், ஏற்றுக்கொண்டார். நீ இது செஞ்சுட்டு அதை செஞ்சுவான்னு சொல்லல, மன்னிச்சார், ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பனுடைய மன்னிப்பு, ஏற்றுக்கொண்ட தன்மை, அன்பு அந்த இளையகுமாரனை மாற்றி இருக்கும். நீங்க ஒருத்தனை மன்னிச்சு பாருங்க, ஏற்றுக்கொண்டு பாருங்க, அந்த அன்பு, அந்த இரக்கம் அந்த மனுஷனை மாற்றும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அந்த அன்பு, அந்த இரக்கம் அந்த மனுஷனை மாற்றும். எப்ப நான் கடவுள் மன்னிக்கிறவர், கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், நான் முதல் நிறைய கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் கையோடைப்பாரு, காலோடைப்பாரு, என்ன உன் வாழ்க்கை நாசமாயிரும், இப்படியெல்லாம் போதனையில கேட்டு அதே என்னைய மாத்தல. எப்ப ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். என்ன இந்த வார்த்தைகளை நான் எப்ப எனக்கு என்ற காதுக்குள்ள அதிகமா போச்சுதோ, என்ன கடவுள் உயர்த்துவார், வாளாக்காம என்ன செய்வார்? தலையாக்குவார். என்ன கடவுள் மன்னிக்கிறவரா இருக்கிறார். மன்னிக்கிற ஆண்டவர் ரத்தம் சிந்துறதுக்கு தான் உலகத்துக்கு வந்தார், மரணிக்கிறதுக்கு தான் உலகத்துக்கு வந்தார், மன்னிப்பை கொடுக்கறதுக்கு தான் உலகத்துக்கு. இந்த செய்தி எப்ப தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்கு விளங்கிச்சு ஆண்டவர் என்னை எவ்வளவா மன்னிச்சிருக்கிறார். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை எழுதுவேன், போடுவேன், நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன், நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன். ஒரு இடத்துல பைபிள் இருக்குது, புதிய ஏற்பாடுல தான், என்ன அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமா என்னைய தேடுவான் அப்படின்னு ஆண்டவர் பேதுருக்கோ யாருக்கோ சொல்றார். அதிகமா மன்னிக்கப்பட்டவன், அதிகமா மன்னிக்கப்பட்டவன். அப்ப நான் யாரு? அதிகமா மன்னிக்கப்பட்டவன். பாருங்க, அந்த விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ எல்லாரும் மன்னிக்கல, ஒருத்தரும் மன்னிக்கல, இயேசு மன்னிச்சார், நீ போய் நீ பாவம் செய்யாது. அதுக்கு பிறகு அவள் என்ன செய்யறாள்? இயேசுவோடே கூட பயணிக்கிறாள், இயேசுவை தேடுறாள். அந்த கல்லறையில கூட அவள் தான் இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கிறாள். மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடுறாள். அவர் உயிர்த்தெழுந்தால் அந்த செய்தி கேள்விப்பட்டு முதலாவது ஓடி போறாள். ஏன்? அந்த ஆண்டுடைய மன்னிப்பு ருசி பார்த்தவள். இன்னைக்கு பிசாசுக்கு என்ன கோபம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற மனுஷன் மன்னிப்பு ருசி பார்க்கலாம், ஆனா பிசாசுக்கு மன்னிப்பு ருசி பார்க்க முடியாது. அதுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கல. தூதர்களுக்கு மன்னிப்புன்ற காரியம் இல்லை,
ஆனால் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்புங்கிற சலாக்கியத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் எதனால நீதிமான்கள்? நீதியா வாழ்றதுனால நீதிமான்கள் அல்ல, மன்னிக்கப்பட்டதுனால நீதிமான்கள். எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கப்பட்டதுனால நான் நீதிமான். இயேசுவின் இரத்தத்தினால நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் எவ்வளோ கடவுளை தேடணும்? அப்போ பாருங்க, இந்த இளையகுமாரன் என்ன செய்யறான்? தகப்பனிடத்துல திரும்பி வர்றான். தகப்பன் ஏற்றுக்கொள்றாரு, அவனை மன்னிக்கிறார். இன்னைக்கு கடவுள் உங்களை என்னை ஏற்றுக்கொள்றாரு, மன்னிக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. ஆகையினால பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, நாங்க மன்னிக்கப்பட்டவங்கன்ற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. அப்ப பைபிள் சொல்லுது, இங்க என்ன சொல்லுதுண்டா, ஆண்டவரை தேடுகிறவனுக்கு, அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்ப அந்த தகப்பன் தன்னை தேடி வந்த அந்த இளையகுமாரனுக்கு பலனை கொடுத்தார், நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார். இப்ப நம்மளும் ஆண்டவரை தேடி வந்தோம். ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க, எனக்கு இறங்குங்கன்னு தேடி வந்தோம். ஆண்டவர் நமக்கு பலன் அளித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் அளித்த முதலாவது பலன் என்ன தெரியுமா? ஆதாமுக்கும் என்ன செய்து அளித்தார், ஆபேலுக்கும் அளித்தார், நமக்கும் அளித்திருக்கிறார். என்ன பலன் தெரியுமா? நம்மட பாவ வஸ்திரத்தை உரிந்து போட்டு நீதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அதுதான் அந்த இளையகுமாரனுக்கு கொடுத்த அந்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். நான் பாவி என்ற அந்த சட்டையை கலட்டி எறிஞ்சிட்டு நான் நீதிமான் என்ற சட்டையை போட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்து வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, நம்முடைய சுய நீதி அழுக்கான கந்தை, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. அதனால தேவன் அவருடைய வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் போட்டிருக்கிற கோட் சூட்டை கலட்டி நமக்கு போட்டிருக்கிறார். நம்ம போட வேண்டிய பாவ வஸ்திரத்தை அவர் இயேசு தன் மீது போட்டு கொண்டாரு. அவர் போட்டிருக்க வேண்டிய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு போடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த மகனுக்கு முதலாவது என்ன கொடுக்கப்படுது? நீதியின் வஸ்திரம் கொடுக்க போகுது. இதுவரைக்கும் அவன் பாவி, தகப்பனை விட்டு தூரமா போனவன். பாவி என்ற பாவம் என்ற என்னது? தேவனை விட்டு தூரமா வாழ்கிற வாழ்க்கை தான் பாவம். அப்ப நீதிமான தேவன் முன்பாக நிற்கிறவன். அப்ப இவ்வளவு நாள் அவன் பிள்ளை காணாமப்படாம போனதுனால தேவனுக்கு முன்னுக்கு நிற்க முடியாது. இனி அவன் தேவனுக்கு முன்னுக்கு நிற்க முடியும். ஏனென்றா தகப்பன் அவனை தகுதி படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தகப்பன் அவனை தகுதி படுத்தி இருக்கிறார். அவன் அடிமையா வைக்கல, பிள்ளையா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதலாவது அவனுக்கு கிடைக்கிறது என்னது? நீதி. கிடைக்கிற பலன் என்னது? நீதி. நானும் நீங்களும் நீதியின் பலன்களை பெற்றவங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நீதிமானா மாற்றினார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? என் ஆண்டவர் பாவியாகி என்னை நீதிமானாய் மாற்றினார். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். அதை அந்த ஸ்தானத்தை அவர் தான் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பலன் அளிக்கிறவர். இது மட்டும் பலன் இல்லை, இன்னும் எவ்வளவோ பலன் அளிச்சிருக்கிறார், எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறக்க கூடாது. ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆண்டவரே அடிக்கடி நன்றி செலுத்தணும். ஆண்டவரே பாவியாகி என்னைய நீதிமானா மாற்றினீரே, அடிமையாகி என்னை உடைய பிள்ளையா மாற்றினீரே, உம்மை கிட்ட வர முடியாது என்னை அப்பா பிதாவேன்னு சொல்லி ஜபிக்கிற சலாக்கியத்தை தந்தீரே, உம்மை தேடுகிற சலாக்கியத்தை தந்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லணும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறோம். அது ஆண்டவர் எனக்கு பலனா தந்திருக்கிறார். அது ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. மற்ற அடுத்த வசனத்துல 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அப்ப நீதி எப்படி உண்டாகுதான்? விசுவாசத்தினால் உண்டாகுதான். நீதி எப்படி உண்டாகுது? நீதி என்ற என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், தேவனுக்கு முன்னுக்கு நிற்கிற தகுதி. நீதி என்ற என்ன? பாவி தேவனுடைய முகத்துக்கு முன்னுக்கு முழிக்க முடியாது, பாவத்தை நோக்க பார்க்க கூடாது, சுத்த கணன். ஆனா நீதிமான் தேவனுக்கு முன்னுக்கு நிற்க முடியும். பைபிள் சொல்லுது நீதி எப்படி கிடைக்கும்? நீதி எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறீங்க தானே, ஜெபிக்கிறீங்க தானே, அது எப்படி வந்துச்சுண்டா நீங்க அவரை விசுவாசிச்சதால. அவரின் இரட்சகர், அவரின் மீட்பர், அவரின் ஆண்டவர், அவரின் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு என்றதை நீங்க விசுவாசிச்சதுனாலதான் நீங்க நீதியை பெற்றிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப எங்க சொல்லுது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. நீதி எப்படி உண்டாகுது? கிரியையினால் உண்டாகல. எப்படி உண்டாகுது?
விசுவாசத்தினால உண்டாகுது. கிரியை செய்கிறவனுக்கு கிடைக்கிறது அது கிருபை எனப்படாமல் கூலி எனப்படும். நாங்க கிரியையினால நீதிமானாக்கப்படல, கிருபையினால நீதிமானாக்கப்பட்டோம். தகப்பனுக்கு இளையகுமாரன் ஏதோ ஒன்று செய்ததுனால நீதிமானாகல, தகப்பனுடைய அன்பு இரக்கம் கிருபையினால நீதிமானானா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த அவனுக்கு நீதி கொடுக்கும்படிக்கு அவனோட பாவம் இன்னொரு ஆட்டின் மேல வைக்கப்பட்டது. இன்னொரு ஆடு பலியானது. அங்க சொல்றது கொளுத்த கன்று அடிக்கிறாங்க. அங்க இளையகுமாரன் திருப்பி வரும்போது கொளுத்து கன்று என்ன செய்யப்படுது? அடிக்கப்படுது. அப்ப இவன் செய்த பாவத்துக்குரிய கிரயத்தை அந்த ஆடு சுமக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் அவன் நீதிமான். அதனாலதான் அவனுக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்க ஆபேல் செய்த பாவத்துக்குரிய பலனை அந்த ஆடு மறிக்குது. ஆதாம் செய்த பாவத்துக்குரிய பலனா அந்த ஆதாமுக்கு தோலுடைய கொண்டு அந்த ஆடு மறித்தது. அதே போலதான் பழைய ஏற்பாடுல பஸ்காவை அடிச்சு என்ன செய்யணும்? மேல் சட்டத்துல நிலைக்காலில் பூசணும். அப்ப அந்த அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்குள்ள நாங்க நிற்கிறோம். எதனால நிற்கிறோம்? எங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்று வேதம் சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். சாக வேண்டிய நம்மளை அவர் தம்மையே சாவை கொடுத்து தம்மளை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி ரத்தம் சிந்தி நம்மளை பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அவர் ரத்தம் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவர் ஈசோப்பினால் என்னை கழுவி இருக்கிறார், என்னை சுத்திகரித்திருக்கிறார், என்னை வெண்மையா மாற்றிருக்கிறார். இன்றைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன். அவர் செய்த தியாகத்தை கிருபையை நான் விசுவாசிக்கிறதுனால நான் நீதிமான். அவருடைய கல்வாரி சிலுவையின் தியாகத்தை விசுவாசிக்கிறதுனால நீதிமான். அவருடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தை நான் நம்புறதுனால நான் நீதிமான். எனக்காக அவர் பரிந்து பேசுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப விசுவாசத்தினால கிடைக்கும் நீதி. அப்ப இந்த நீதிமான் என்ற ஸ்தானம் எனக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? விசுவாசத்தினால கிடைத்தது. ஆண்டவர் உங்கள் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுறார். மனம் திரும்பி வந்து நீதிமானான ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரை தேடுகிற உங்கள் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். நீங்க ஆண்டவரை தேடாம பின்வாங்குவீங்களா இருந்தா உங்க மேல ஆண்டவருடைய ஆத்மா பிரியமா இராது. ஆகையினால ஆண்டவரை தேடுறத விட்டுறாதீங்க, ஜபிக்கிறத விட்டுறாதீங்க, வேதம் வாசிக்கிறத விட்டுறாதீங்க, போதனைகளை கேட்கிறத விட்டுறாதீங்க, துதிக்கிறத பாடுறத விட்டுறாதீங்க, ஆண்டவருக்கு பலிகிறத விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஆண்டவரை துதிங்க, பாடுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார். நம்ம இங்கே ஆராதிக்கும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக, ஆண்டவரே உம்முடைய நீதிக்காய் நன்றி சுவாமி. பாவியாகி என்னை, ஆண்டவர் எந்த தகுதியும் இல்லாத என்னை, அந்த இளைய குமாரனை போல காணப்படாமல் தூர தேசத்துக்கு போன என்னை ஆண்டவரே நீர் உம்முடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அன்பினாலே ஆண்டவர் அரவணைத்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய குமாரனை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வர்ற தைரியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரிது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரிது ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கம் பெரிது சுவாமி. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஓ ரிமா ஷதரணமரியாந்தரலவா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நீதிமானாய் மாற்றின ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்த இயேசுவின் இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே,
சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்களை நீதிமானாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தகுதியுள்ளவனாக ஏற்றுக்கொண்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொண்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த மனுஷனும் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஆனால் நீர் ஏற்றுக்கொண்டீரே அப்பா. நீர் என்மேல் கிருபையா இருந்தீரே ஆண்டவரே, நீர் என்மேல் இரக்கமா இருந்தீரே ஆண்டவரே, நீர் என்மேல் அன்பா இருந்தீரே ஆண்டவரே. அதற்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிள்ளையாக மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொண்டபடினால் நன்றி சுவாமி. என்னுடைய பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில நீர் சுமந்து தீர்த்தபடினால் நன்றி ஆண்டவரே. எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை நீர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடினால் நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினால் என்னை நீதிமானாய் மாற்றினபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த தகுதியுமே இல்லாத என்னை தகுதிப்படுத்தினபடினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராகப்பா. நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினாலே இந்த இடத்திலே எங்களுக்கு நாங்கள் நிற்க தந்த தைரியத்துக்காய் நன்றி சுவாமி. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் உம்முடைய கிருபாசன தண்டையிலே நானும் ஆண்டவர் எங்கள் சபை மக்களும் தைரியமாய் வந்து அமர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தேட, வார்த்தைகளை கேட்க தந்த சிலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் ஆண்டவரை உம்மை நம்பி வந்து உம்மை தேடி வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி தகப்பனே, எங்களை நீர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் நன்றி, எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறபடினால் நன்றி, எங்களை மன்னித்திருக்கிறபடினால் நன்றி, எங்கள் மீது உம்முடைய கிருபை ஆண்டவரை பெரிதாயிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை, நாங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உம்மை அதிகமாய் தேட எங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக சுவாமி. உம்மை தேடக்கூடாதபடிக்கு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோம்பேறித்தனத்தையும் ஆண்டவரை எல்லாம் எடுத்து போடுவீராக சுவாமி. ஆண்டவர், எங்கள் சபை மக்களுக்கு இந்த சத்தியம், இந்த வெளிச்சம் புரிந்து கொள்வார்களாக, அவர்களும் கடவுளை தேடுவார்களாக, நன்மைகளை பலன்களை பெற்றுக்கொள்வார்களாக. விசேஷமாக உம்மை தேடுகிற எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நீதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. பாவிகளாக எங்களுக்கு பாவமற்ற நீர் உம்முடைய நீதியை பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் நீதியின் பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக வாழ வளர கனி கொடுக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவர். இந்த நாளுமே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிறார்கள், இவர்களுக்குரிய பலனை கொடுக்க போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, எடுத்த விண்ணப்பங்களுக்கு பதிலை தாருங்க. தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் முகமாய் தரிசிக்கும் வரைக்கும் ஆண்டவர் எங்களையும் எங்கள் சரீரம் ஆண்டவர் சரீர ஆரோக்கியத்தை தாங்க, சுகபலத்தோடு எங்களை பாதுகாத்துருளுங்க. கையின் பிரயாசங்கள் தொழில் எங்களை ஆசீர்வதிங்க. கையிலே வருகிற பணங்களை நானும் இந்த பிள்ளைகளும் ஞானமாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கடன் வாங்குகிறவர்களாய் அல்லாமல் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே, வார்த்தையின் வல்லமையினாலே மேற்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ, எங்களுடைய பேச்சு நடக்கையிலே கவனமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.